நாங்கள் அநேக வேளைகளிலே பல பாடுகளுக்குள்ளால் செல்கிறோம். கர்த்தரை நோக்கி ஓடுகிற எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு எதிராக பேசப்படும் வார்த்தைகள், எங்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்படுகிற சூழ்ச்சிகள், எங்களை அநேக தரங்கள் எங்களை முடக்கி முன்னே செல்லாதபடி தடுத்து நிறுத்துகின்றது எங்கள் வாழ்க்கையிலே. பாருங்க, ஒரு அருமையான வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராக ஜனங்கள் குற்றச்சாட்டுகள், பொய்ச்சாட்சிகள், வஞ்சகங்கள் செய்கிறார்களா, பேசுகிறார்களா என்றால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கனி கொடுக்கும் மரங்களாக இருக்கிறீர்கள். காய்க்கும் மரத்தை தான் கல்லறிவார்கள். நீங்கள் கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக இருப்பதனால் தான் உங்களை நோக்கி கல்லறிகிறார்கள். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். சவுலை சாமுவேலை அனுப்பி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போது அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் சொன்னார்களாம், இவனால் எங்களை ரட்சிக்க போகிறான் என்று அவனை பற்றி அவர்கள் பேசினார்களாம். அப்போது சவுல் காது கேளாதவன் போல் இருந்தானாம். இதே போல் தான் உங்களை பற்றி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை துன்பப்படுத்துகிறதா இருந்தால், மற்றவர்கள் எதிராக எறியும் ஒவ்வொரு கல்லுகளும் உங்களை நோவுகின்றதா இருந்தால், காது கேட்காதவர்கள் போல் இருங்கள். ஒரே ஒரு சத்தம் நீங்கள் கேட்க வேண்டியது எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தம். அவரின் சத்தத்தை கேட்டு அவரை நோக்கி ஓடுங்கள். உங்களுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். God bless you all.